ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 8வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் பரவலின் சராசரியை படி விளக்க முறையில் காண்க. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும், அதுவும் படி விளக்க முறையில் கண்டுபிடிக்கணும். ஓகே, அட்டவணை கொடுத்துருக்காங்க. தீர்வு ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளதை முதல் எழுதிக்கணும், அடுத்த ரெண்டாவது உள்ளதை ரெண்டாவது எழுதிக்கணும், அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே என்ன சொல்லி தந்திருக்கேன், ரெண்டாவது உள்ளது தான் எஃப் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இனிமே இங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். அதாவது போன சம்ல நம்மளுக்கு தொடர்ச்சியா இருந்தீங்க, ஆனா இங்க தொடர்ச்சியா இல்ல. பாருங்க, லாஸ்ட் 19 இருக்கா, அடுத்தது 19 தான் இங்க வரணும். அடுத்த பாருங்க, இங்க 24 இருக்கா, 24ல இருந்தா தொடங்கணும். ஆனா இங்க தொடர்ச்சியா இல்ல, முதல்ல தொடர்ச்சியா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே 0.5 கழிக்கணும், இந்த சைடு 0.5 கூட்டணும். ஃபர்ஸ்ட் கழிக்கலாமா? 15ல இருந்து 0.5 கழிக்க போறேன். 15 இங்க புள்ளி இல்லாதனால புள்ளி போட்டு 0 போட்டுக்கலாம். இனி 0.5 கடன் வாங்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 4 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுக்கலாம். இனி 4 அப்புறம் 1 கழிச்சா என்ன கிடைக்குது? 14.5. இனி இதுல 0.5 கூட்டணும், அப்போ 19.5. ஓகே, இங்க எங்க முடிஞ்சிருக்கோ அதுலயே தொடங்குங்க. 19.5 24ஐயும் 0.5ஐயும் கூட்டினா 24.5ன்னு கிடைக்கும். ஓகே, இங்க முடிஞ்சிருக்கிறதுலேருந்து தொடங்குங்க. 24.5 கூட்டுங்க, 29ஐயும் 0.5ஐயும் கூட்டினா 29.5ன்னு கிடைக்கும். அப்புறம் 29.5ஆல தொடங்குங்க. ஓகே, கூட்டுங்க. 34ஐயும் 0.5ஐயும் கூட்டினா 34.5. அடுத்து அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 34.5 39 இருக்கு, 0.5 கூட்டினா 39.5. அடுத்த 39.5 44 இருக்கு, 0.5 கூட்டினா 44.5ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்க பண்ணணும், சரிங்களா? ஓகே, இனிமே அடுத்து என்ன பண்ணணும்? மைய மதிப்பு, அதாவது இதோட மைய மதிப்பு 19.5ல இருந்து 14.5க்குள்ள இருக்கக்கூடிய நடு மதிப்பு என்னன்னா 17. சரிங்களா? இல்லாட்ட நீங்க என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஓகே, அதையும் சொல்லி தந்துருக்கேன். 19.5 அப்புறம் 14.5 கூட்டுங்க. 5 5 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 9 1 கூட்டினா 10, 10 கூட 4 கூட்டினா 14, அப்போ 4 பாக்கி 1 கூட்டுனா 3ன்னு கிடைக்கும். புள்ளிக்கு அடுத்த 0, அதனால இந்த 0 வேண்டாம். இனிமே இதை 2ஆல வகுக்கணும். O 2 2, O 2 2 பாக்கி 1, இனிமே 7 2 14, அப்போ என்ன கிடைக்குது? 17. இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதோட மைய மதிப்பு என்ன வரும்னா 22, அப்புறம் இதுக்கு 27, அப்புறம் இதுக்கு 32, அடுத்த இதுக்கு 37ன்னு வரும், அடுத்த இதுக்கு 42. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் டி கண்டுபிடிக்க நம்மளுக்கு எக்ஸ் தெரியும், ஆனால் ஏ தெரியாது, சி தெரியாது. அதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா என்ன சொல்லி தந்திருக்கேன், இந்த எக்ஸ்ல இருக்கக்கூடிய மைய மதிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக 6 எண்கள் இருக்கு. இதில் நடுவுலனா 27 32 தான் வரும். இந்த ரெண்டுலேயுமே பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க, 32 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 32. அடுத்த சீனா பிரிவு நீளம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதோட நீளம், அதாவது 19.5ல இருந்து 14.5 கழிங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். 19.5ல இருந்து 14.5 கழிக்கிறோம். 5ல இருந்து 5 கழிச்சா 0, அடுத்த புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுக்கலாம். 9ல இருந்து 4 கழிச்சா 5, புள்ளிக்கு அடுத்த 0னால அந்த 0 வேண்டாம். என்ன கிடைக்குது? 5. இதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா 5 தான் கிடைக்கும். அப்ப சியோட மதிப்பு என்னது? 5. ஓகே, இப்போ டி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னது இருக்குங்க? 17. கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 17 மைனஸ் ஏயோட மதிப்பு 32 டிவைடட் பை சியோட மதிப்பு 5. 32ல இருந்து 17 கழிச்சா 15ன்னு கிடைக்கும். கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போட்டுக்கணும். பெரிய நம்பர் என்னது? 32, அதோட குறியீடு மைனஸ், டிவைடருக்கு கீழே 5. இப்போ 5 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 5 5 3 5 15, ஒரு மைனஸ் அப்புறம் 3. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். என்ன கிடைச்சிருக்கு? -3. இதுக்கு அடுத்து என்ன வரும்னா -2ன்னு வரும், அடுத்த -1ன்னு வரும், அப்புறம் 0 வரும், அடுத்த 1 வரும், 2 வரும். நீங்க முதல் உள்ளதுக்கு மட்டும் கண்டுபிடிங்க, அப்புறம் எண்கோட்டில் எழுதுவோம் பார்த்தீங்களா, அப்படியே எழுதிருங்க. இந்த படி விளக்க முறையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும். இல்லாட்டா நான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சால்வ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி செய்து பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக இதே மாதிரி தான் வரும். இனிமேல் எஃப் இன்டூ டி, அதாவது எஃப்னா இது, அடுத்த டினா இப்போ கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ இதை ரெண்டே பெருக்கிறோம், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. 3 12, அடுத்த இங்கே ஒரு மைனஸ், 2ஐயும் 20ஐயும் பெருக்குனா 40ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த இங்கே ஒரு மைனஸ், 1ஐயும் 38ஐயும் பெருக்குனா 38 தான். ஓகே, அப்புறம் 24ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0 தான். 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10 தான். அடுத்த 9 2 18.
ஓகேங்களா? இனிமேல் நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? எஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும்னா 105ன்னு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இனிமேல் என்ன தேவைன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டி அது தேவை. எஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். ஓகேங்க, பாருங்கள் இது 3க்குமே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு அதை கூட்ட போகிறோம். 2ஐயும் 8ஐயும் கூட்டினா 10. அப்போ இங்கே 0 பாக்கி 1. இனி 1 கூட்டினா 2, 2 கூட 4 கூட்டினா 6, 6 கூட 3 கூட்டினா 9ன்னு கிடைக்கும். எழுதிக்கலாம். இனிமே இதை 2ஐயும் கூட்டுங்க, இது ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ கூட்டிடலாம். 10ஐயும் 18ஐயும் கூட்டினா 28ன்னு கிடைக்கும். ஓகே, கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 8 ஆகிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, 8லேருந்து 2 கழிச்சா 6. பெரிய நம்பருக்கு மைனஸ் குறியீடு, அதனால் மைனஸ் எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -62. சராசரி கண்டுபிடிக்கலாம். படி விளக்க முறையோட சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு 32 கூட்டல் அடுத்த சமேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டியோட மதிப்பு -62 டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு என்ன கிடச்சி? 105ன்னு கிடச்சி இன்டூ சியோட மதிப்பு 5. இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓர் 5 5, ஈர் 5 10, அப்புறம் ஓர் 5 5. இப்போ இங்கே 32 இருக்குது, அப்புறம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னா மைனஸ். இனி 62 21ஆல் வகுக்க போகிறோம். வகுத்துடலாம். 62 21. இப்போ 21 2ஆல் பெருக்கிறேன். அப்போ தான் 62 வரைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கும். ஓ 2 2, ஈ 2 4. கழிக்கலாம். 2லேருந்து 2 கழிச்சா 0, 6லேருந்து 4 கழிச்சா 2. இறக்க எதுவுமே இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 இறக்கிக்கலாம். இப்போ 21 9ஆல் பெருக்கிறேன். அப்போ தான் 200 விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். ஓர் 9 9, 9 2 18. கழிச்சிடலாம். இப்போ இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 9 ஆகிடும், அடுத்து இது 1 ஆகிடும். 10லேருந்து 9 கழிச்சா 1, 9லேருந்து 8 கழிச்சா 1. ஓகே, புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். இனி 21 5ஆல் பெருக்கிறேன். ஓர் 5 5, அப்புறம் ஐ 2 10. கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 2.95 எழுதிக்கிறேன். 2.95. இப்போ கழிக்கலாம். 32 புள்ளி இல்லாதனால புள்ளி போட்டு 0 போட்டுக்கணும். இப்போ இந்த புள்ளியை புள்ளிக்கு நேராக வச்சுருங்க. முன்னாடி என்னதுக்கு 2, அடுத்த 9 5. இதுக்கு நேரம் எதுவுமே இல்லை, நல்ல 0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ கழிக்கிறேன் பாருங்க. இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5, அடுத்த 9லேருந்து 9 கழிச்சா 0, புள்ளிக்கு நேராக புள்ளி. அடுத்த இது 11 ஆகிடும், இது 2 ஆகிடும். 11லேருந்து 2 கழிச்சா 9, அடுத்த இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 29.05. இதுதான் எக்ஸ் பார், அதாவது சராசரியோட மதிப்பு. இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.